ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபின்லாந்து தமிழச்சி டெய்ஸி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு ஓட்ஸ் சப்பாத்தி தான் செய்து காட்ட போகிறேன். இது நான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த சப்பாத்தி செய்திருக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்த்தேன்னா நான் எனக்கு ஒரு டவுட், இது அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன்னா, ஆனால் நல்லா சூப்பர் டேஸ்ட் கூட ஈஸியாகவும் இருந்தது, இவ்வளோ நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. ஸோ இது இப்போ செய்த ஃபர்ஸ்ட் டைம் செய்த பிறகு நான் இதுக்கு பிறகு அடிக்கடி செய்து நிறைய தரம் சாப்பிட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த சப்பாத்தியை எப்படி செய்கிறதுன்ட்டு நான் உங்களை காட்டுறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ அதுக்காக நான் இதில் ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு 1.5 கப் எடுக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறதால நான் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த ஓட்ஸை இப்போ நல்லா ஒருக்கா அரைச்சிடலாம். நல்லா மாவை அரைக்காமல் ஒரு கொரகொரப்பாக அரைச்சாலே போதும். ஸோ அது அரைச்ச அப்புறமா நான் 1.5 கப் ஓட்ஸ் எடுத்தேன்னா, ஸோ சேம் 1.5 கப் தண்ணி எடுத்து அதை இப்போ நான் இதை கொதிக்க வச்சிடுறேன். ஸோ அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க தேவையில்லை, இப்படி சாதுவாக கொதித்தாலே போதும். ஸோ இப்போ அந்த ஓட்ஸ் அரைச்ச ஓட்ஸை இப்போ நான் அதில் போட்டு இப்போ நல்ல சாஃப்டாக இப்போ கிளறிடலாம். அதை கைவிடாமல் கிளற வேணும். குக்கரையும் நல்ல சிம்மில் வச்சிடலாம். என்னென்னா டக்குன்னு அடி பிடிச்சா இந்த செய்ய வராது, ஒரு எரிஞ்ச வாசனை வரும். அதனால் சாஃப்டாக இப்போ வருந்தனைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுடலாம். ஸோ பாருங்க நல்லா கெட்டியாக வந்துட்டுது இப்போ. ஸோ இந்த அளவுக்கு வருந்தனைக்கும் நல்லா கிளறி எடுத்துட்டு வேணுமெண்டா ஒரு சொட்டு எண்ணெய், இதுக்கு ஒரு கொஞ்சம் எண்ணெயாக விடலாம். அந்த சட்டியிலெல்லாம் பிறலாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய் அளவு கோகோனட் ஆயில் தான் விட்டேன்னா, அதை போட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி இப்போ நல்லா எடுத்துடலாம். இப்போ ஓகே, இங்கே வேணும் கையில் எல்லாம் ஒட்டவே இல்லை அவ்வளோத்துக்கு. இப்போ குக்கர் ஆஃப் பண்ணி போட்டு இதை இப்போ கையால் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு சூடாக இருக்கும். ஸோ இதுக்கு ஆற விட்டுட்டு இப்போ இதை நாங்கள் அந்த பன்னுகள் செய்கிற மாதிரி அதே மாதிரி எடுத்து இப்போ ஒருக்கா நல்லா குழைச்சிட்டு வடிவாக கையால் ஒருக்கா குழைச்சிட்டு, விளையாடாம் கரண்டியால் குழைச்சினாங்க. இப்போ கையால் குழைச்சிட்டு இப்படி எடுத்து எத்தனை உங்களுக்கு அந்த செய்த அளவுக்கு எவ்வளவு சப்பாத்தி வருதோ அதளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் கத்தியிலே ஒட்டுதோ இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நாங்கள் இப்போ அதை அந்த பேப்பர் ஒன்றில் வச்சு தான் தட்ட போகிறோம். ஏனண்டா நோமலாக அந்த பூரிக்கட்டையால் இதாண்டும் போது ஒட்டும். அதனால் என்ன செய்கிறேன்னு பாருங்க. ஸோ இப்போ இதை அளவளவாக இப்போ நான் உருட்டி வச்சுட்டு என்ன செய்கிறேன்டா, அந்த கேக்குக்கு அதுகளுக்கு போடுற மாதிரி பேப்பர், அந்த பேப்பர் எடுத்து அதில் வச்சு நான் இப்போ இதை தட்டிடுறேன். இதை தட்டி போட்டு நேரடியாக அந்த பூரிக்கட்டையால் உருட்டாமல் அதுக்கு மேலேயும் ஒரு பேப்பரை வச்சு அமர்த்திடுறேன்னால் அந்த செய்து பார்த்தேன்னா அது பூரி கட்டையில் ஒட்டுது. அதனால் இதை மாதிரி மெல்ல சாஃப்டாக அப்படியே மேலால் உருட்டி விடலாம். நல்ல மெல்லிசா, எவ்வளோ மெல்லிசா உங்களுக்கு வேணுமோ அதே அளவுக்கு நல்லா உருட்டிடலாம். இதை பாருங்க நல்ல மெல்லிசாவே வந்துட்டுது. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு 2-3 தடவை அப்படி உருட்டிட்டு மேலும் கீழும் கட்டாயமாக பேப்பர் போடணும். இல்லாது போனால் அந்த கீழுக்கு நிலத்தில் கீழையும் ஒட்டிடும், நிலத்தில்ன்னு சொல்கிறேன், நிலத்தில் இல்லை கீழ் பலகையிலையும் ஒட்டிடும், பூரியிலையும் ஒட்டிடும். அதனால் 2 பக்கமும் பேப்பரை போட்டு இப்போ இது எடுத்துடலாம். பாருங்க நல்லா அந்த நல்ல மெல்லிசாக வந்திருக்குது ரொட்டினால. இப்போ இந்த பேனில் ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நான் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் ஆயிலை. ஸோ இப்போ அந்த உருட்டின அந்த இதை அப்படியே எடுத்து அதில் சாஸ்பேனில் போட்டுடலாம். ஸோ இப்போ அதே மாதிரி மற்ற இதுகளையும் அதே மாதிரியே செய்திடலாம். ஸோ அந்த பேனோட இதையும் கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். இல்லாத போனால் கொஞ்சம் வெறிஞ்சு ரஃப்பாக வந்துடும். அதனால் அந்த பேனையும் கொஞ்சம் சிம்மிலேயே வச்சிடலாம். ஸோ இப்போ மிச்ச இதுகளையும் நான் உங்களுக்கு செய்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க.
ஸோ இப்போ வந்து எல்லா பொரியும் நான் சுட்டு முடிச்சுட்டேன். நான் நினச்ச மாதிரியே நான் ஒரு டவுட்டில் தான் நான் முதலும் சொல்லியிருந்தேன், டவுட்டில் தான் செய்தேன். நான் நல்லா இருந்தது, சரியான சாஃப்டாகவும் டேஸ்டாக கூட இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. என்னென்னா இது டயட்டில் இருக்கிற ஆக்களுக்கு இது ஓகே. அப்புறமா சுகர் பேஷண்ட் அப்படி ஓட்ஸ் உணவு சாப்பிட்றவர்களுக்கும் வந்து இது ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு விரும்பின சட்னி அதுகளோட எல்லாம் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ வழமை போல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்துங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் டெய்ஸி.